மிடில் கிளாஸ் வாழ்க்கை. அதாவது மிடில் கிளாஸ் வாழ்க்கைன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அதாவது இவன் வந்து ரொம்ப நார்மலான ஒரு கேரக்டர், ஐயையே இவன் கூட சேரத்தே வேஸ்ட்டுப்பா, அது போல் தான் சொல்லுவாங்க. ஆனால் மிடில் கிளாஸில் பிறந்த ஒவ்வொரு பசங்களுக்கும் தெரியும் அந்த வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ ஒரு ஒரு படிக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அந்த மிடில் கிளாஸ் பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிடில் கிளாஸ் பசங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது மிடில் கிளாஸ் பசங்களை பொறுத்தலையும் மிடில் கிளாஸை பொறுத்தலையும் நம்ம வாழ்க்கையில் வந்து அதாவது ஏகப்பட்ட கஷ்டங்களை வந்து அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து நிறைய கஷ்டங்களை வந்து அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க. அதை உங்களுக்கு குறிப்பிட்டவாக சொல்ல போனோம்னா அந்த ஸ்கூல்லேருந்து அந்த ஸ்டெப் வந்து காலேஜ் ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்பில் வந்து நீ படிக்காதப்பா, நீ வேலைக்கு போப்பா, வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய கடன் இருக்குது, அதுபோல் வந்து வீட்டில் சொல்லி அவங்க படிப்பையே பாதியில் விடுற அளவுக்கு கூட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சில மிடில் கிளாஸ் பசங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக அவங்க கரஸ்லையாவது போட்டு எப்படியாச்சும் படிக்கணும் அப்படின்னு நினச்சி படிக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க அந்த படிப்பை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. வேலைக்கும் போய்க்கின்னு படிச்சிடணும் அது போல் வந்து இருக்கிற பசங்களும் இருக்காங்க. மிடில் கிளாஸை பொறுத்தவரையிலையும் அது மட்டும் இல்லை, அதாவது இதோடு முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் அவங்க லைஃபே மாறும். மாறும்னா உடனே அவங்க வந்து பணக்காரங்களாக மாறிடுவாங்களா, இல்லை மிடில் கிளாஸ்லேருந்து ஹை லெவலில் போயிடுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. மிடில் கிளாஸை பொறுத்தவரையிலையும் அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து ஹை லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது நீங்களாக இருந்தாலும் சரி, இது யாராக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸை பொறுத்தவரையிலையும் ஹை லெவலில் சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து காலேஜ் முடித்தோடனே இது போல் கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழைச்சினே வருவாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து காலேஜ் முடிச்சு 21 வயசுக்கிட்ட ஆகிடும். அது கடன் ஃபுல்லாக ஒழிஞ்சிச்சா, அப்பா இப்போ தான் நிம்மதின்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு செலவு வரும். அதை வீடு கட்டணும்னு சொல்லி அதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கிட்ட பசங்க வந்து அவங்களோட எஃபெக்ட் வந்து போட்டு ரொம்ப இந்த வீடு கட்டுறதுக்காக அவங்க வேறு பெரிய ஜாபுக்கு என்ன போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவங்க போகிற இடத்துலையும் அவங்களுக்கு வந்து ஜாபு கிடைக்காம அவங்க வந்து அதிகபட்சம் ரிஜெக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஜாப்பை அவங்க தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தா கடைசியாக ஒரு 10,000 20,000 அதுபோல் சம்பளத்துக்கெல்லாம் அவங்க வந்து வேலை பார்க்க வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து மாறும். அதுபோல் வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க வீடு கட்டுறதுக்கு 5 வருஷத்துக்கிட்ட வந்து கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா வீடு கட்டி முடிஞ்சுது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பார்த்தா அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் கல்யாண செலவு, அதுக்குன்னு தனியாக அந்த கல்யாண செலவு அடைக்கிறதுக்குன்னே அப்படியே படிப்படியாக போய் அவங்க வந்து ஆயுள் முழுக்க கஷ்டப்பட்டுன்னே தான் இருப்பாங்களே கண்டி அவங்களோட லைஃப்பை வந்து மாற்றிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அப்படியும் ஒரு சான்ஸ் கிடைச்சவங்க மட்டும்தான் ஒரு ஹை லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் யாருக்கு ஹை லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை வந்து சரியான சமயத்தில் வந்து பயன்படுத்திக்கோங்க. அதான் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி கிடைக்கலனாலும் நீங்கள் எப்படியாச்சும் ஒரு சான்ஸை வந்து ஏற்படுத்திக்க நீங்கள் வந்து பழகணும். ஏன்னா மிடில் கிளாஸை பிறந்தவங்க ஏதாவது ஒரு சான்ஸ் மூலிமா நம்ம வேறு லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்க நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஒத்துழைக்கிறது கஷ்டம். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா, அதாவது எதனா ஜாபு, அதாவது புதுசாக எதனா நம்ம பிஸ்னஸ் எதனா பண்ணலாமா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா கேட்டு கூட நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஹோம் மேக்காக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவும் பெஸ்ட்டான சாய்ஸ்னு சொல்லுவேன். இதுக்கெல்லாம் முக்கியம் மிடில் கிளாஸ் லெவல்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரத்துக்கு இது ஒரு வழியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து முடிச்சுக்கலாம். பை பை, see you guys.